ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கூல் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் குயிக்காக பண்ணக்கூடிய எக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கடாயில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும், ரொம்ப தண்ணி விட வேணாம். ஸோ அப்போ தான் சீக்கிரம் வேகும், நம்மளுக்கு குயிக்காக முடியும். ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு ஆல்ரெடி நான் வெங்காயமும் முட்டைக்கோசும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணா குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். ஸோ ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இதோட சேர்த்து நம்ம முட்டைக்கோசையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுறலாம். ஸோ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியாச்சு, இதையும் வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஸோ அப்போ தான் அந்த சாப்பிட்றப்ப கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் முட்டையை பொரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வதக்கி விட்டுறலாம். ஸோ முட்டை வந்து நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கரம் மசாலா போட்டு முட்டையை போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் சோளி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பரட்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே நல்லா பரட்டி விட்டுக்கலாம், அந்த மசாலா சேர்கிற மாதிரி. ஸோ பரட்டியாச்சு. இப்போ நம்ம இது மேலே மறுபடியும் சோளி மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பரட்டி விட்டுறலாம். இதுவும் பரட்டினதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஸோ பரட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு மிளகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டைஜஸ்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு முட்டையை பொரிச்சு வச்சுருக்கலையோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா பரட்டி விட்டுறலாம். ஸோ பரட்டி விட்டோம்னா இப்போ நம்மளுக்கு எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது ஹெல்த்தி நான் சொல்ல மாட்டேன். ஸோ எப்பயாச்சும் ரெகுலராக எடுக்காமல் எப்பயாச்சும் சாப்பிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.